குறை கூறும் சிலர் சொல்கிறார்கள், நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் நவுத் பில்லா, திருக்குரானை இறைவன்தான் எழுதினான் என்று சொல்வதற்கு காரணம் அரபு மக்களை ஒன்றிணைக்கவே என்று சொல்கிறார்கள். இது அரபு இனத்தின் ஐக்கியம் மற்றும் விடுதலை கோட்பாடு என்ற பெயரால் அறியப்பட்டது. விமர்சகர்கள் கூறிய பல குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்று. ஆனால் திருக்குரானின் ஒரு வசனம் கூட அரபு இனத்தின் ஐக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதாக இல்லவே இல்லை. ஒரு வசனம் கூட இல்லை. தனிப்பட்ட முறையில் அரபு இனத்தின் ஐக்கியம் விடுதலையை பற்றி பேசுவதாக இல்லவே இல்லை. திருக்குரான் உம்மத்தை பற்றி பேசுகிறது. ஒட்டுமொத்த சமுதாயம், முழு மனித இனம். மேலும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட சிறந்து விளங்கிட முக்கியமான தேவை ஜாதியோ பணமோ நிறமோ பாலினமோ அல்ல, தக்வா மட்டும்தான். இது திருக்குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரா அல் ஹுஜ்ராத்தில் அத்தியாயம் 49 வசனம் 13 அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாசு இன்ன கலக்னாகும் மின் ஸக்ரின் வ உன்ஸா வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதாரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹு அலீமுன் கபீர். ஓ மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளையினராகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கினோம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உங்களில் கண்ணியம் பெற்றவர் உங்களில் பயபக்தி உள்ளவர்தாம் என்று அந்த வசனம் சொல்கிறது. அல்லாவின் பார்வையில் ஒரு விவகாரத்தில் தீர்ப்பு வழங்குவதற்கான நெறிமுறையில் இனமோ நிறமோ பாலினமோ பணமோ இடம்பெறாது. மாறாக தக்வா, இறை அச்சம், இறையியல் சிந்தனை இவைதான் இடம்பெறும்.